கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்துல தொடர்ச்சியாக இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்புல ஒவ்வொரு நாளும் இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தேவன் விரும்புகிற காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயம் தேவனுடையவைகளை உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேற்றைய தினத்திலும் கூட சோர்வான இருதயம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே அநேக காரியங்களை நாம் தியானித்தோம். நம் இருதயம் சோர்ந்து போக காரணம், தேவனுடையவைகளை வைக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத எத்தனையோ காரியத்தை உள்வாங்கி வைத்து விடுகிறோம். அது நிமித்தமாகத்தான் இருதயத்துல சோர்வு வருகிறது. இந்த நாளிலும் கூட சமாதானம் உள்ள ஒரு இருதயம் என்கின்றதை நாம் பார்க்க இருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தினுடைய பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும். இதை கொலோசியருக்கு எழுதும்போது இதை பவுல் இருதயத்தினுடைய சமாதானத்தை குறித்து 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இங்க இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டிய சமாதானம், அதாவது சமாதானத்தை உங்க இருதயத்தை ஆட்சி செய்வதற்கு நீங்க சமாதானத்தை கூப்பிடுங்க அப்படிங்கிறார். இப்ப பிலிப்பியருக்கு எழுதுகிற அந்த காலகட்டம் பவுலினுடைய இவ்வுலகத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டார். சிறைச்சாலையில அவர் தலை துண்டிக்கப்பட போகிறது. அந்த நாட்களில அவரை சிறை சேதம் பண்ண போகிறாங்க. இந்த நாட்களில தான் எழுதுறாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுள். இன்னைக்கு பாருங்க, சில பேர் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும், ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. சில வீடுகள்ல சமாதானம் இருக்காது, சில வேலை ஸ்தலங்கள்ல சமாதானம் இருக்காது, சில தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு சமாதான குலைச்சல் உண்டாகிறது பாருங்க. அப்ப இருதய சமாதானமா எப்ப இருக்கும் அப்படின்னா, அநேக நேரங்கள்ல எல்லாம் இருக்கும்போது தாங்க இருதய சமாதானமா இருக்கும். எல்லாம் அனுகூலமானதா இருக்கும் போதுதான் இருதய சமாதானமா இருக்கும். ஆனா இயேசுவினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் படகுல சமாதானத்தோடு நித்திரை பண்ணி படுத்திருக்கிறார். அவரு சுற்றில இருக்கிற சீசர்கள் பாருங்க, கடல் கொந்தளிக்கிறது, புயல் அடிக்கிறது, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 12 பேருக்கு சமாதானம் இல்லை. ஆனா ஒருவர் மாத்திரம் பாருங்க சமாதானத்தோடு நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா இவங்க இப்படி போராடினதுனால அந்த போராடி சமாதானத்தை கொண்டு வந்துட்டாங்களான்னு பாருங்க, அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கல. இவங்க போராடின போராட்டம் இயற்கைக்கும் சமாதானத்தை கொடுக்கல. ஆனா அவைகளின் நடுவுல ஒரு சீசன் இயேசுவை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று எழுப்பின போது அவர் எழுந்து இறையாதே அமைதலா இருந்தாரு. உடனே அவருக்குள்ள இருந்த அந்த சமாதானம் பாருங்க, அவரை சுற்றியும் கொந்தளித்து கொண்டு இருந்த
கடல் மேலையும் புயல்கள் மேலையும் போய் ஆளுகை செய்து அது அமைதியாயிட்டு. அப்ப இந்த உலக சமாதானமா இருக்கணுமா இருந்தா முதல்ல உலகத்துல நாம சமாதானமா இருக்கணுங்க. ஒரு குடும்ப சமாதானமா இருக்கணுமா இருந்தா குடும்பத்துல இருக்கிறவங்க சமாதானமா இருக்கணும். அப்ப இருதயத்துல தனிப்பட்ட முறையில சமாதானம் வரலைன்னா இந்த உலகத்துல நம்ம குடும்பத்துல அல்லது ஊழியத்துல சமாதானத்தை பார்க்க முடியாது. அப்ப இருதயத்துல சமாதானம் வருவதற்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. இதை பிலிப்பியர் 4வது அதிகாரத்தினுடைய 9-11 வரைக்கும் கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கண்டும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் இவைகளே. அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இங்க மேல ஒரு லிஸ்டே போட்டுட்டு கீழே சொல்றாரு, நீங்கள் கற்ற காரியம், 2வது நீங்கள் அடைந்த காரியம், 3வது நீங்கள் கேட்ட காரியம், 4வது கண்ட காரியம். இந்த 4ஐயும் நீங்க செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கற்றுக்கொண்டது என்ன? அன்னைக்கு பவுல் அந்த பிலிப்பியர் பட்டணத்துல இருந்து சகல விசுவாசிகளுக்கு தான் எழுதுறார். நீங்கள் என்னிடத்துல கற்றுக்கொண்ட காரியம், அடுத்து என்னிடத்திலிருந்து நீங்கள் அடைந்த காரியம், என்னிடத்துல கேட்ட காரியம், என்னிடத்தில் கண்ட காரியம், இவைகளை செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்னா, அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் இனத்தை பார்த்தாங்க அல்லது இனத்தை கற்றாங்க அப்படின்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. அப்ப இயேசுவை கும்பிட்டாங்கன்னு பவுல் சொல்லலைங்க, அல்லது இயேசுவை கொண்டாடினாங்கன்னு சொல்லல. நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா, இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா, அப்ப இவ்விதமாய் அவர் எழுதுறார் அப்படின்னா, இத பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை தான் 17-20 வரைக்கும் சொல்றார். அந்த 17ல, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அதாவது புறஜாதியர்கள் அவங்க அறியாமையில இருக்கிறது மாத்திரமல்ல, இருதய கடினத்தினால அந்தகாரத்துல இருக்கிறதுனால அவங்க ஜீவனுக்கு, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறார். சொல்ல போனா இயேசுவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்களுடைய கேரக்டர் சொல்றாரு. அவங்களுக்கு என்னென்ன இல்ல, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். உணர்வில்லாதவங்க, அசுத்தங்களை ஆவலோடு செய்கிறவங்க, காம விகாரங்களை செய்வதற்கு தங்களை வித்து போட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் இயேசுவின் இடத்துல இதை கற்றுக்கொள்ளவில்லை. சொல்ல போனா இப்படி வாழுகிறவங்க இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ளவும் இல்லை. பவுல் நடமாடும் இயேசுவாக இந்த பூமியில வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறார். அப்ப இவங்களுக்கு கற்றுக் கொடுக்காத இந்த காரியத்துல மிக முக்கியமானது ஒரு உணர்வு அப்படிங்கிறத உண்டாக்குனார். 2வது காரியம் சுத்தத்தை விரும்ப வைத்தார் பாருங்க. 3வது காரியம் அவங்கள ஜீவனுக்கு உட்படுத்தினார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற விஷயத்துல மிகவும் கவனமா இருக்கும் பாருங்க.
1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடே கற்றுக்கொள்ள கடவாள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். என்னத்தினாலெனில், முதலாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே மீறுதலுக்குட்பட்டு வஞ்சிக்கப்பட்டாள். அதாவது உண்டாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது. அப்ப உண்டாக்கப்பட்டவனிடத்துல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் ஸ்திரீ. வேதம் சொல்லுது பாருங்க, முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இப்ப முதல் உண்டாக்குனது தேவன், உருவாக்கப்பட்டது யாருன்னா மனுஷரை. அப்ப முதலாவது ஆதாம தேவன் உண்டாக்கின போது ஆதாமோடு கூட தேவன் ஏதேன் தோட்டத்துல நடந்தார். ஆதாமுக்குள்ள எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல ஆளுகை செய்யும்படி தேவனால நேரடி தொடர்புல அதிகாரம் பெற்றார். பின்பு உருவாக்கப்பட்ட ஏவாள் ஆதாமினிடத்துல போய் கற்றுக்கொள்ளணும் பாருங்க. ஆதாமினிடத்துல கற்றுக்கொள்ளாம சர்வத்தினிடத்துல போய் கற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மனித இனத்துக்கே அழிவு வருது. இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற விஷயத்துல நம்ம யாரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறோங்கிறது மிக மிக முக்கியம். இயேசு கூட யோவான் 13வது அதிகாரத்துல அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட மெத்தட டிசைபிள்ஸுக்கு கற்றுக் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் காரியம், இருதயத்துல சமாதானம் வேணுமானால் நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை தேவனிடத்துல கற்றுக்கொள்ள முடியலன்னா தேவனிடத்துல கற்றுக்கொண்டவங்களிடத்துல போய் கற்றுக்கொள்ளலாம். தேவ தொடர்பிலேயே இல்லாதவர்களிடத்துல போய் நம்ம கற்றுக்கொண்டோம்னு வச்சுங்களேன், கட்டாயம் நாமளும் தேவ தொடர்பு இல்லாமலே போய்விடுவோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் இருதயத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார். 2வது காரியம், அடைந்தோம் அப்படிங்கிற என்ன நமக்கு கிடைச்சது. ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, அல்லது ஒரு உறவினர் வீட்டுக்கு போனீங்க, நீங்க அடைந்தது என்ன, நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோமா? இத்தனை வருஷம் நான் இயேசுவை பின்பற்றி நடந்த பிரதர், நான் அடைந்தது என்ன? சில பேர் சொல்லுவாங்க, நான் வீடு இல்லாம இருந்த பிரதர், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எனக்கு வீடு கிடைச்சது. மனைவி இல்லாமல் இருந்த பிரதர், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மனைவி கிடைச்சது. பிள்ளை இல்லாம இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பிள்ளை கிடைச்சது. சரி, இயேசுவே இல்லைன்னு சொல்றவங்களிடத்துல இது இருக்குது. அப்ப இதை அடைவதற்காகத்தான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா? அப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நமக்கு அடைந்திருக்கிறோம்? அதைத்தான் கேட்கிறாருன்னா, நீங்கள் என்னிடத்தில் அடைந்தது என்ன? அப்ப இன்றைக்கு ஒரு சபைக்கு போயிருக்கிறோம் அல்லது ஒரு ஊழியர் செய்கிறோம் அப்படின்னா நம்ம அடைந்த காரியம் என்ன என்பதை கொலைசியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் கொஞ்சம் விளக்கமா எழுதுறாரு. கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, முன்னே அந்நீராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தனக்கு முன் நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். சார், அவருடைய அவர் மரணம் அடைந்தது எதற்காக அப்படின்னா, முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அந்நீரா இருந்தேன், துர்க்கீரில செய்திருந்தேன், மனதுல சத்துருவா இருந்தேன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன தேவனுடைய பிள்ளைகளா மாற்றுகிறாரு, நற்கிரிகளை செய்ய வைக்கிறாரு. இன்னி சொல்ல போனா தேவனோடு கூட ஒப்புரவாக்குறாராமாங்க. நான் அடைந்த காரியத்துல நான் அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன். நான் நற்கிரிகள் செய்யும் போது அவருடைய மரணம் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு மாறுதலை கொண்டு வந்திருக்கு. நான் முன்னாடி இப்படி இல்லை பிரதர், ஆனா இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நல்ல சபைக்கு போற, வேத வசனத்தை தியானிக்கிறேன்.
எனக்குள்ள இப்பேற்பட்ட மாறுதல் என் மூலமா வரல, அவருடைய மரணத்தின் மூலமாய் நான் இந்த நன்மையை அடைந்திருக்கேன். இருதயம் அடைந்தது என்னன்னா, அவர் அடைந்த மரணம் என் இருதய நற்கிரிகளை செய்ய வைத்திருக்கிறது, என்னை ஒப்புரவாக்க வைத்திருக்குதுங்கிறார். இதை கூட கொரிந்தியருக்கு எழுதும் போது 1-2 கொரிந்தியர்ல சில காரியங்கள் நம்மளை துக்கம் அடைய பண்ணுமாமா. ஆனா அந்த துக்கம் எனப்பட்டது நம்ம அடையல அப்படின்னா கட்டாயம் அவர் அடைந்த மரணத்துக்கு சம்பந்தமே இல்லாம போயிருமாமா. இதை குறித்து 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல பவுல் எழுதுறாரு, அவன் வந்ததினால் மாத்திரம் அல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டும் உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிக சந்தோஷப்பட்டேன். ஆதலால் நான் நிருபத்திலே உங்களை துன்பப்படுத்தி இருந்தும் அந்த துன்பம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துன்பப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. பவுலுடைய ஊழியத்துல எல்லாரையும் பவுல சந்தோஷப்படுத்தினாரானா இல்ல, சில பேரை காட்டுன்னு காட்டியிருக்கிறார். அவர் எழுதின அந்த நிருபத்துல கொரிந்திய பட்டணத்தினுடைய மக்களுடைய இறுதியை கிழிச்சிட்டு போயிருக்கு. அப்ப எழுதுறாரு, நான் எழுதின இந்த நிருபம் எனக்கே வருத்தமா இருந்தது, ஆனா இந்த வருத்தத்தை நான் எப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன்னா, நீங்கள் என்னை காண வாஞ்சியா இருந்ததையும் உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் நீங்கள் மனம் திரும்பினதையும் இந்த நான் எழுதின இந்த நிருபம் உங்களை இந்த நிலைமை அடைய வைத்ததுனால நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். சில நேரம் பாருங்க, பிறந்த குழந்தை ஒரு 45வது நாள்ல அந்த தாய் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. மருத்துவமனையில எடுத்துட்டு போன உடனே குழந்தை அழகா இருக்குது, கண்ணு மூக்கு வாய் அது எதுவுமே பேசாம பயங்கர கியூட்டா இருக்குது பாருங்க. ஆனா அந்த தாய் அந்த மருத்துவமனைக்கு எதுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா, எல்லாரும் வாங்கி என் குழந்தைய ஒரு போட்டோ எடுங்கன்னு எடுத்துட்டு போல, அதுங்க ஒரு நோய் தடுப்பூசி எனப்பட்ட உன்னை போடுறதுக்கு கொண்டு போறாங்க. இந்த தாயே இரக்கம் இல்லாம நர்ஸ்கிட்டயோ டாக்டர்கிட்டயோ கொடுத்து இந்த நோய் தடுப்பூசி எனப்பட்டதை ஒண்ணு போடுறாங்க. ஒருவேளை போலியோ தடுப்பூசியா இருக்கலாம், இல்ல தட்டம்மை தடுப்பூசியா இருக்கலாம், அல்ல என்ன தடுப்பூசியாக இருந்தாலும் இந்த தாய் எப்படியாவது குத்தி இந்த மருந்தை என் குழந்தைக்கு ஏத்துங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனையோ சபைகள்ல பாருங்க, இந்த தடுப்பூசி போடுவதற்கு பிள்ளைகளை கொடுக்கறதே கிடையாது. அது எங்க பாதிக்கப்படும் அப்படின்னா, கட்டாயம் பாருங்க, குழந்தை நடக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த நடக்க வேண்டிய ஸ்டேஜில் போலியோ தடுப்பூசி போடாததுனால எல்லாரை போல நடக்க முடியாம அது ஒருவேளை ஒரு ஸ்டிக்கோட உதவியை தேடுகிறதா மாறும், இல்லைன்னா வேற மனிதர்களுடைய உதவியை தேடுகிறதா மாறும். முன்னாட்கள் இருந்த ஊழியர்கள் எல்லாம் இந்த பவுல் மாதிரி தாங்க. அவங்கள உபதேசம் ஒரு சில இடங்கள்ல நம்மளுடைய இருதயத்தை கிழிச்சுது. அந்த கிரிக்கும் போதுதான் நமக்குள்ள அந்த புதிய மனுஷனுக்கு ஏற்ற கிரிகள் வரும்படியா அது மாறினது. அடைந்த காரியம் என்ன? இந்த ஊழியக்காரங்க நமக்கு கொடுத்து காரியம் என்னன்னா, இவர் பவுல் கொரிந்திய சபைக்கு துன்பத்தை அடைய வைத்தாராமா. ஆனா அந்த துன்பம் அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திருச்சு, அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப 2வது காரியம், பவுலின் மூலமாய் அடைந்தது துன்பம் இல்லைங்க, அந்த துன்பம் அவர்களை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தினது. 3வது கேட்டது அப்படிங்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் என்னத்தை கேட்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 47வது வசனத்துல ஏசு சொல்றாங்க, யோவான் 12:47, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல்
உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்குங்கிற. அப்ப தேவனுடைய உபதேசம் நமக்கு வந்தும் நாம அந்த உபதேசத்தின்படி நடக்கல அப்படின்னா தேவன் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார்னா நியாயம் தீர்க்க மாட்டார். அப்ப தேவன் நியாயம் தீர்க்க மாட்டாரா அப்படின்னா அவரு சொன்ன வார்த்தையே நம்மளை நியாயம் தீர்க்குமாமா. உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. 2 கண்ணுடையவனாய் நீ எரிநரகத்தில் போவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணுடையவனாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறது நல்லது அப்படின்னு தேவன் சொல்ல, இல்ல எனக்கு கண்ணுக்கு இதமாய் இருக்குதுன்னு சொல்லி, எப்படி சிம்சோன் பெலிஸ்திய தேசத்தினுடைய ஸ்திரீ அழகாய் இருக்குன்னு போனாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய கண்ணின் மூலமா நம்ம தடுமாறும் போது வேத வசனம் சொல்லுதுங்க, வசனம் நமக்கு உணர்த்துமாமா. அந்த உணர்வு இல்லாம போய் மாட்டிக்கொள்ற போது இந்த 2 கண்ணையும் பெலிஸ்தியர்கள் பிடுங்கினாங்க. அதே மாதிரிதான் இங்க இயேசு சொன்ன உபதேசத்தை கேட்டு அதன்படி செய்யாமல் போகிறவங்களை இயேசு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, நான் நியாயம் தீர்க்கவே மாட்டேங்கிறார். ஆனா நான் சொன்ன வார்த்தை ஒரு நாள் நிச்சயம் உங்களை நியாயம் தீர்க்குங்கிறார். அப்ப நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, கேட்டதின்படி நடக்கணும் பாருங்க. இதை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூக்கா 8:10, அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை குறித்து, இந்த உவமையை குறித்து அது இருதயத்துல உணர்வோடு கேட்கும்படியாக இன்றைக்கு அநேகருடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்படல, இருதய விருத்த சேதனம் பண்ணப்படல. இதனாலதான் இந்த பிரச்சனை வருது பாருங்க. இதை கூட அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனத்துல, இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்களே. அதாவது பவுல் மேல கொடுத்த பிராது பாருங்க. நீங்க பவுலினிடத்துல என்ன கண்டீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னு அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனுஷன் கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் என்று அல்லவென்று சொன்னான். சார், கைகளினால் செய்யப்பட்டது தேவர்கள் அல்ல என்று எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா இது பவுல் சொல்லித்தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு போட்டு அவரை துன்பப்படுத்துறதாக பாக்குறோம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவங்க செய்கிற காரியங்கள் தப்புன்னு போதிக்கல, ஆனா அவர்கள் அதை தப்பு என்று எடுத்து பிரசித்தப்படுத்துறாங்க. பவுலினுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது பாருங்க. கடைசியா அவர் கண்ட காரியத்தை குறித்து சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 12 வருட பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. அப்ப இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்ட மாத்திரத்துல அவருடைய சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இத்தனை ஜனங்களை நீங்க பாக்குறீங்க, இதுல யாராவது ஒருத்தர் நீங்களே கண்டுபிடிச்சிருக்க கூடாதா? நீங்களே கண்டுபிடிச்சு நீ ஏப்பா என்னை தொட்டன்னு நீங்க கேட்டிருக்க கூடாதா? ஏன் இவைகளின் நடுவுல என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்பதை போல கேட்கிறாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். நீ பார்க்கிறீர், உனக்கு தெரியுது, ஆனாலும் நீ ஏன் இதை கேட்கிறீர் அப்படிங்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில எல்லாவற்றையும் பார்த்தாலுமேங்க, எல்லாவற்றையும் கண்டாலுமே சில விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு வரணுமா இருந்தா அவர் கண்டும்
காணாதவர் போல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம தான் பாருங்க, காணாததை கூட கண்டதை போல பிரசித்தப்படுத்துவோம். இயேசுக்கு தெரியும் இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இதுதான் வந்து தொட்டாங்க, தன்னுடைய வல்லமை அந்த அம்மாவுக்குள்ள புறப்பட்டு போய் உதிரப்போக்க நிறுத்திருச்சுங்கிறது தெரியும். ஆனாலும் இயேசு அந்த அம்மா வாயிலிருந்து வெளியில வந்து அந்த அம்மா சாட்சி சொல்லணும். இந்த சாட்சி வந்து எவ்வியருடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்க சொல்றார். இத மத்தேயு 21வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்துல கூட சொல்றாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமே அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கத்தக்கதாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. எத்தனையோ பேருக்கு தெரியுங்க இந்த மார்க்கம்தான் நீதியின் மார்க்கம் என்று, இவர்தான் உலக ரட்சகர் என்று. ஆனா அநேகர் இதை கண்டிருந்தும் கூட, எத்தனையோ குடும்பங்கள்ல சில பேர்த்திட்ட போய் கேட்டு பாருங்க, எங்க சொந்தக்காரர் அவரு கிறிஸ்துவுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு, அவங்க அண்ணன் வந்து இப்ப கிறிஸ்துவுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. சரி, ஏன் அவங்க சேர்ந்தாங்கிறத விட அவங்க எந்த நிலையில இருந்தாங்க, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க எந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க, நாமும் அந்த இடத்தை அடையலாமே, நம்மளும் போகலாமே என்று சொல்லி ஒரு உணர்வு இல்லை பாருங்க. கண்ணார பார்த்திருக்கிறோம் இந்த மக்கள் வந்து கட்டாயம் இப்பேற்பட்ட நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலுமே இந்த நீதியின் மார்க்கத்துல உள்ள வந்து இப்படி வந்திருக்கிறாங்கன்னு உணர்வு இல்லை பாருங்க. இதைத்தான் சொல்றாரு, கண்டு இருக்கிறாங்க ஆனா ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அப்ப இப்படி இருக்கிற மக்களுடைய இருதயத்துல சமாதானம் இருக்காது பாருங்க. அப்ப சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். எருசலேம் பட்டணத்தை பார்த்து கூட ஆண்டவர் அதான் சொன்னார். இப்ப இயேசு சமாதானத்தை கொடுப்பதற்கு பேதுருவின் மூலமா யாக்கோபின் மூலமா முக்கியமா ஒரு 4 காரியத்தை வலியுறுத்துறார். அத பேதுருவின் மூலமாக கூட 3 காரியத்தை முக்கியமா சொல்றாரு. அதுல 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்ப நம்ம வாழ்க்கையில இருதயத்துல சமாதானம் பெருக்கெடுத்து ஓடணுமா இருந்தா, சமாதானத்துக்காக வேண்டி கொண்டிருந்தா சமாதானம் வராது. இன்னைக்கு எத்தனையோ பேரு, ஆண்டவரே இந்திய தேசத்துக்கு சமாதானத்தை கொடும், தமிழ்நாட்டுக்கு சமாதானத்தை கொடும், சென்னை பட்டணத்துக்கு சமாதானத்தை கொடும். சார், சமாதானத்தை வைத்துட்டு போயிட்டாரு. அந்த சமாதானம் எப்படி ஒரு பட்டணத்துல ஆளுகை செய்யும், எப்படி ஒரு குடும்பத்துல ஆளுகை செய்யும், எப்போ ஒரு நாட்டுல ஆளுகை செய்யும்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுல தாங்க சமாதானம் பெருகுமாமா. எத்தனையோ பேருக்கு சபைக்கு போய் பல மணி நேரம் ஜெபம் பண்ணி கூட சமாதானம் வரல. காரணம் என்னன்னா, இவங்க ஜெபத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களே தவிர சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவை அறிகிற ஒரு அறிவு குறைந்து போயிட்டேச்சு. ஃபர்ஸ்ட் காரியம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுனால தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். 2வது காரியம், 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல சொல்றாரு, ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. அப்ப ஒருவருக்கொருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு கொடுத்த முத்தமே ஊரே பத்திக்கிட்டு எரியிற அளவுக்கு பிரச்சனையா போயிட்டு இருக்குது பாருங்க. ஆனா இங்க பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஒருவருக்கொருவர் அன்பின் முத்தம் இடுங்கள் அப்படிங்கிறார். யூதாசு கொடுத்த முத்தம் பாத்தீங்கன்னா உலகத்துல அன்பின் முத்தம் மாதிரிதான் இருந்தது. ஏன் சார், நீ கொடுக்க வந்த யூதாசே முத்தத்தை 11 பேருக்கும் சேர்த்தியே கொடுக்க வேண்டியதானே?
இயேசுவுக்கு மாத்திரையா முத்தம் கொடுக்கிற? அப்ப இயேசுவை முத்தத்தின் மூலமாய் காட்டி கொடுக்கிறேன் என்று ஆல்ரெடியே ஒரு டீல் வச்சுட்டு வந்துட்டீர். அந்த முத்தத்தை கொடுக்கிற வரைக்கும் சமாதானம் அவருக்கு இல்ல. இன்னி சொல்ல போனா அதுதான் அவர் வாழ்க்கையில கடைசியா கொடுத்த முத்தமே. ஆனா பவுல் எழுதுறாரு பாருங்க, இந்த முத்தத்தை கொடுத்து 1 தெசலோனிக்கர் 5:26, 2 கொரிந்தியர் 13:12, 1 கொரிந்தியர் 16:20, ரோமர் 16:16 பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறார். பரிசுத்த முத்தம் அல்லது அன்பின் முத்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, அதாவது இவர் வாழ்வதற்கு நான் முழுவதும் என்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறேன். இதுதான் அன்பின் முத்தம். இன்னைக்கு எத்தனையோ பேரு இந்த ஒருவரை ஒருவர் முத்தம் கொடுக்கறதுன்னா எல்லாரையும் நேசிக்கிறதுங்க, தன்னை போல அவங்களையும் நேசிக்கிறது, அவங்களுடைய நேசத்திற்கு தன்னையும் மாற்றிக்கொள்வது, இதுதான் அன்பின் முத்தமே. அப்ப சமாதானத்துக்கு, இருதய சமாதானத்துக்கு அன்பின் முத்தத்தை கொடுங்கள் அப்படிங்கிறார். அடுத்து 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவான். ஒருவேளை இதுவரைக்கும் பொல்லாப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா, அல்லது அந்த நம்ம பண்ணின பொல்லாப்பு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அதை விட்டு விலகணும் அப்படிங்கிறார். அதோடு கூட சமாதானத்தை தேடி அதன் பின் அதை தொடர கடவான் அப்படிங்கிறார். இன்னைக்கு பொல்லாப்பையும் செய்வேன், சமாதானத்தையும் தேடுவேன்னா எப்படி சார்? அதாவது இயேசுவை யாரென்றே தெரியாது அப்படின்னு நான் மறுதலிக்கவும் செய்வேன். அப்புறம் போய் நான் கடற்கரையில மீன் பிடிக்கும் போது ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னா நான் ஜெபமும் பண்ணுவேன்னா, இதுக்கு இடையில வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணுமா இல்லையா? அப்ப பேதுருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொல்லாப்பு என்னன்னா, இயேசுவை யாரென்றே தெரியல என்று சொல்லி மறுதலித்ததுதான். அப்ப அந்த பொல்லாப்பை விட்டு விலகிறதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த சூழ்நிலையிலையும் இவர் செய்த பொல்லாப்பின் நிமித்தம் இயேசு இவருக்கு பொல்லாப்பு செய்யாம இந்த நிலையிலும் பேதுருவை திரும்பி பார்த்தபோது அவர் மனம் கசந்து அழுதார். பொல்லாப்பை விட்டு திரும்புறதுங்கிறது என்னன்னாங்கன்னா, ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பொல்லாப்பு செய்திருக்கலாம். அது பொல்லாப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் இந்த சூழ்நிலையில நமக்கு பொல்லாப்பு செய்யாம நன்மை செய்கிற போது நம் மனம் கசந்து அழுகிற போதுதான் நம்ம ஜெபிக்காமலேயே நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு தேடி வந்து உதவி செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். இந்த பேதுரு பாருங்க, இரவெல்லாம் போய் மீன் பிடிக்கிறாரு, ஒரு மீன் கூட இல்ல, கரைக்கு வெறுமையா வர்றாரு. ஆனா பேதுரு மனம் கசந்து அழுததை இயேசு பார்த்தார். இப்ப கரையில வந்து 153 பெரிய மீன் இருக்கிற இடத்தை காண்பித்து வழி நடத்தினார். இப்ப பொல்லாப்பை விட்டு விலகுற ஒரு இருதயம் முதலாவது உள்ள உருவாகும் போது மனம் கசந்து அழுகணும் பாருங்க. அது பேதுருடைய வாழ்க்கையில். ஆனா யாக்கோபு எழுதும்போது எழுதுறாரு, யாக்கோபு நிருபத்தினுடைய 3வது அதிகாரம் 18வது வசனத்துல, நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அதாவது சமாதானமா நீங்க இருக்கணுமா இருந்தா நீங்க சமாதானத்தை விதைத்தாதான் நீங்க சமாதானமா இருக்க முடியும். நீங்க சமாதானத்தை விதைக்கலன்னு வைங்க, எப்படி நீங்க 4 குடும்பம் உங்க மூலமா நிம்மதியை இழந்திருக்குது அப்படின்னா உங்க குடும்பத்துல நீங்க நிம்மதி வேணும்னு எப்படி நீங்க கேட்கலாம்? அதாவது தேவன் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வடிக்கிறார்னா நீங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அன்றைக்கு சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்திற்கு விசனமா இருக்குதுன்னு தேவன் மனஸ்தாபப்பட்டா அப்ப நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இதை கேட்டு சாமுவேலை ராமுழுவது அழுது கொண்டு இருக்கிறாருங்க. நீங்க தேவனை அள வச்சிடுறீங்க, தேவனுடைய ஊழியக்காரங்களை அள வச்சிடுறீங்க, ஆனா உங்க குடும்பத்துல மாத்திர சமாதானம் சமாதானம் சமாதானம். சில பேர் பாருங்க, உங்களிடத்துல காணிக்கை வாங்குறதற்காகவே சமாதானம் இல்லாதிருந்தோ சமாதானம் சமாதானம் என்று மேல் பூச்சாக காயங்கட்டுகிறவங்க வருவாங்க.
அவங்க வார்த்தையை கேட்டு நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அப்ப கர்த்தர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்னா, அமலேக்கியரை முழுவதுமா சங்காரம் பண்ணு. அதாவது இது கர்த்தருடைய யுத்தம். அந்த கர்த்தருடைய யுத்தத்தை பரிபூர்ணமா செய்ய. ஒப்புரவாகிறவங்களோட ஒப்புரவாகு, மன்னிக்கிறவங்களோட மன்னி, அன்பு கூறவங்களோட அன்பு கூறு. இதையெல்லாம் செய்துட்டு தேவனை ஆராதிக்க வேண்டிய விதமா ஆராதி, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடு. ஆனா இதையெல்லாம் செய்யாம காணிக்கைக்காக மாத்திரம் உங்களுக்கு சமாதானத்தை கூறி அறிவிப்பாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தை தான் நீங்களும் சந்திக்க போறீங்க. அந்த சமாதானத்தை கூறுகிறவங்களும் அனுபவிக்க போறாங்க. இதைத்தான் சொல்றாரு, நீதியின் கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாக முடியாது. அப்ப சமாதானத்தை கூறணும், அது சமாதானமா கூறணுமாமா. இந்த நாள்ல கூட நம்மளுடைய இருதயம் சமாதானமா இருக்கணுமா இருந்தா, வேதம் சொல்லுகிறது இந்த பவுல் மாதிரி இருதயத்துக்குள்ள சமாதானத்துக்கு ஏற்றவைகளை கொண்டு போகணும். இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகள் என்ன? எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றோடு கூட விண்ணப்பம் பண்ணுங்க. இதுதான் உங்களை குறித்து பிதாவினுடைய சித்தமா இருக்கு. இப்படி நீங்க செய்யற போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவுது அப்படிங்கிறார். யோபனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் எப்படி சோத்திரம் பண்ணாருன்னு. அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை சொல்லி சோத்திரம் பண்றாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். மெல்கிசேதேக்கு எனப்பட்ட ஒரு ஆசாரியன் ஆபிரகாமின் இடத்து வந்து எப்படி சோத்திரம் பண்றார்? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். இயேசு கூட எப்படி ஸ்தோத்திரம் பண்றாருங்க? அவரை அனுப்பின 70 பேர் அவர் சொன்னபடி சந்தோஷமா போயிட்டு ஊழியத்தை சந்தோஷமா செய்து முடிச்சுட்டு வராங்க. இதை பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினரே, இது உங்களுடைய திருவுள சித்தமா இருக்கிறதே என்று அவர் ஸ்தோத்திரம் பண்ணாராமா. இந்த நாட்களில ஒருவேளை எதையோ இழந்ததுக்கு இருக்கலாம், அதுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் வெற்றி சிறந்திருக்கலாம், அதுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க கையில இருக்கிறவங்க சந்தோஷமா சில காரியம் செய்துட்டு வரலாம், அதுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் போதுதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆண்டு கொண்டு இருக்கும். அதனால நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம இருதய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாடணுங்க. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர். நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தருகிறீர், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தருகிறீர். ஆண்டவரே, கேட்கக்கூடிய ஒரு இருதயத்தை, காணக்கூடிய ஒரு இருதயத்தை, அடையக்கூடிய ஒரு இருதயத்தை நீ சிருஷ்டித்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் இருதயத்துல உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.